சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு பல்நோக்கு மருத்துவமனையில் சீனியர் ஆங்காலஜிஸ்ட் புற்றுநோய் நிபுணர் பாலாஜி ஜெகநாதன்ற டாக்டரை 7 இடத்துல குத்தி ஹாஸ்பிட்டல்லே குத்துயிரும் குலையுரமாக போட்டு போயிருக்கிறான் ஒருத்தன். என்னங்க நடக்குது? இது இந்த நாட்டில் என்ன நடக்குது? எல்லார் உயிரையும் காப்பாற்றக்கூடிய மருத்துவர்களினுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லையா? கொடிய கொரோனா காலகட்டத்தில் இராணுவம் எப்படி எல்லையில் உயிரை பணைய வச்சு தேசத்தை காப்பாற்றுதோ அதே போல் இந்த மருத்துவர்கள் தானே மருத்துவ வளாகத்தையே ஒரு எல்லையை போல் மாற்றி அத்தனை உயிர்களை காப்பாற்றினாங்க. அப்படிப்பட்ட மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இந்த ஒரு சம்பவம் இல்லைங்க, கடந்த 1/4 நூற்றாண்டு காலமாகவே கதறிக்கிட்டு இருக்கிறோம். சில மாதங்கள் முன்பு கொல்கத்தாவில் நடைபெற்றது பாருங்க. பாதுகாவலுக்கு இருந்த அந்த காவல்துறையை சார்ந்த காவல்துறையில் நண்பர்களை வைத்திருந்த ஒருத்தனை கொல்கத்தா மருத்துவ மாணவியை நைட் ஷிஃப்டில் கொடூரமாக பாலியல் பலாத்காரம் பண்ணி கொண்டு ஒழித்த போது சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு. மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த நாட்டில் எப்போ மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வரும்னு ஒட்டுமொத்த இந்தியாவும் குலுங்கியது. கிட்டத்தட்ட அதே போல் ஒரு சம்பவம் தான் இது. அங்கே பாதிக்கப்பட்டது பெண், இங்கே ஒரு சீனியர் ஆண். அங்கே நிகழ்ந்தது ஒரு பாலியல் வன்முறை. இங்கே பாலியல் வன்முறை வரலனாலும் ஒரு டாக்டரை டியூட்டி டைமில் அவருடைய ரூம்குள்ளே போய் ஒருத்தன் குத்துறானா அந்த துணிச்சல் எங்கேருந்து வந்தது? என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டு இருக்கிறது உள்ளது உள்ளபடி தெல்ல தெளிவாக எல்லோருக்கும் புரியபடி பார்த்துடலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்முகன் ரிப்போர்ட். வேதனை மிகுந்த செய்திகளை சொல்லும்போது நமக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. அதில் ஒன்று தான் இந்த நாளும் மிகவும் ஒரு கருப்பு நாள் தான் நம்ம சொல்லணும். மிஸ்டர் பாலாஜி ஜெகநாதன் அவர்கள் இதற்கு முன்பு ராயப்பேட்டை ஜிஹெச்சில் புற்றுநோயாளிகளை கவனிக்கக்கூடிய மருத்துவராக இருந்திருக்கிறாரு. அங்கே காலையில் 8 மணிக்கே வந்துடுவாராம். நல்ல டாக்டர், நல்ல பேர் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 100 நோயாளிகளை பார்த்து விடுவாராம். அப்போ அவரால் எத்தனை ஆயிரம் பேர் நன்மை அடைஞ்சிருப்பாங்கன்னு பாருங்கள், குணமடைஞ்சிருப்பாங்கன்னு பாருங்கள். தான் ஒருத்தர் தான் அந்த துறையில் அங்கே இருக்கிறதால லீவு போடாமல் முடிந்த அளவுக்கு டைமுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா நோயாளிகளையும் வேகமாக பார்த்துருவாராம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு பல்நோக்கு மருத்துவமனை, இன்னும் சொல்ல போனால் சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக 200 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட அந்த மருத்துவமனை, அந்த இடத்துக்கு அவர் மாற்றலாகி வரார். இந்த மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் 20+ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குங்க. பல்வேறு நிபுணர்களை கொண்ட 20+ டிபார்ட்மெண்ட்ஸ் கொண்ட இந்த மருத்துவமனையில் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வராங்க, பயன்பெறுறாங்க, மருத்துவம் பார்த்துக்கிறாங்க, போகிறாங்க. எங்கள் அப்பா அம்மா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பல வாட்டி போயிட்டு வந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் விக்னேஷ் என்ற 25 வயது இளைஞன் அவனுடைய அம்மா காஞ்சனா அம்மாவை கடந்த 6 மாத காலமாக புற்றுநோய்க்கான சிகிச்சைக்காக இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த டாக்டர்கிட்ட கூட்டு வந்து காமிச்சிருக்கிறாங்க. பல முறை கீமோதெரப்பியும் நடந்திருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த நோய் குணமாகலை. அப்போ வேறு ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போயும் அதே அம்மாவை அவங்க காட்டுகிற பொழுது செகண்ட் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்குகிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த தனியார் மருத்துவமனை டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, இல்லை இந்த சிகிச்சை வந்து அவங்க தவறாக கொடுத்ததா சொல்கிறாங்க என்று சொல்லப்படுகிறது. அப்படி ஏதோ அவர் வந்து பொல்யூட் செய்யப்பட்டாரா என்னன்னு தெரியல. கடந்த 3 நாட்கள் முன்பே இத்தனை நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஏன் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியாகலைன்னு சொல்லி இதே மருத்துவர்கிட்ட இதே மருத்துவமனையில் வந்து பிரச்சனை பண்ணியிருக்கிறார். அதன் பிறகும் இன்றைக்கி 3 நாள் கழித்து இன்றைக்கி டியூட்டி டைமில் அவுட் பேஷண்ட்ஸ் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது சாதாரணமாக ஒரு பேஷண்ட்டை போல் உள்ளே போய் கண்ணிமைக்கும் நேரத்தில் 7 இடத்துல விக்னேஷ் வந்து குத்திருக்கிறார். கழுத்து பகுதி, நெத்தி பகுதி, காதுக்கு பின்னாடின்னு மிகவும் அபாயகரமான ரொம்ப டேஞ்சரஸ் ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லுவோமே அது மாதிரி இடங்களில் குத்திருக்கிறாரு. அது அவருடைய டாக்டருடைய புண்ணியமோ இல்லை இறைச்செயலோ தெய்வாதீனமாக அவருடைய உயிருக்கு பெரிய குத்தகம் வரல. சம்பவ இடத்துல ஆனால் ரத்த வெள்ளத்தில் அவர் கடந்திருக்கிறாரு. அலறல் சத்தம் கேட்டு அந்த இடத்துல இருந்த மற்ற நோயாளிகளை பார்க்க வந்தவர்கள், அங்கே இருக்கக்கூடிய மருத்துவ ஊழியர்கள் அத்தனை பேரும் அதே ஹாஸ்பிட்டலுடைய ஐசியூவில் சேர்த்துருக்குறாங்க. அவர் சேர்த்ததுலேருந்து ஸ்டேபிள் ஆகி அப்புறமேட்டு இப்போ வந்து ஈவினிங் மேலே அவர் வந்து கொஞ்சம் தெளிவாகவும் ஆயிருக்கிறாரு. பட் இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்க. இப்போ இந்த விக்னேஷ்ன்ற இளைஞன் வந்து அவரை வந்து அவங்க அம்மாவை சரியாக கவனிக்கல, எடுத்தெறிஞ்சு பேசிட்டாங்க, என்ன வேணால் குற்றச்சாட்டு வைக்கலாம். ஆனால் எப்பேற்பட்ட குற்றச்சாட்டாக இருந்தாலும் கத்தி எடுத்துகிட்டு போய் டாக்டரை குத்துறதுக்கு எப்படி துணிச்சல் வருது? போலீஸ் ஸ்டேஷன் போகிறீங்க, காவல் நிலையத்தில் உங்களை வந்து ஏதோ அங்கேருந்து ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை சரியாக கவனிக்கல, போலீஸை பார்த்து கையை உங்கள் துணிச்சல் வருமா? ஓங்கன்னா அந்த கை அதே மாதிரி அடுத்த நாள் இருக்குமா? கால் உங்கள் துணிச்சல் வருமா? அப்புறம் கத்தி எடுத்து, அதுவும் ஒரு எவ்வளோ வயசாளி அவர் ஒரு சீன் 30 வருஷமாக சர்வீஸில் இருக்கக்கூடியவரா, அவர் மீது குத்துவதற்கு எப்படி துணிச்சல் வந்தது?
அப்போ எதுவும் ட்ரக் இன்ஃப்ளூயன்ஸ்டா, ஆல்கஹாலிக்கா, இல்லை மனச்சிதைவா, இன்னும் சொல்லப்போனால் இந்த விக்னேஷ்ன்ற இளைஞனே ஒரு இதய நோயாளினோ, அவருக்கு ஃபிட்ஸு வலி போறணும்னு சொல்லப்படுது. அம்மாவின் மீது கொண்ட அதீத பாசத்தின் காரணமாக டாக்டர் மீது குத்திட்டான்னு சொல்கிறாங்க. அந்த வீடியோஸ் பார்த்தாங்க, அதெல்லாம் நல்லா ஷேர் பண்ண முடியலைங்க. குத்திட்டு சாவகாசமாக நடந்து போகிறான். பின்னாடி சுற்றி இருக்கவங்களாம் பாவம் கையில் கத்தி இருக்கிறதால அவனை பிடிக்கிறதுக்கு தயங்கிக்கிட்டு அப்படியே செல்ஃபோனில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஹைலைட் தெரியுமா, அந்த ஹாஸ்பிட்டலோடைய செக்யூரிட்டிஸ் யூனிஃபார்மில் அந்த ப்ளூ அண்ட் டார்க் ப்ளூவில் இருப்பாங்களா, அவங்க சுற்றி வராங்க, முன்னாடி போகிறாங்க, பின்னாடி வராங்க, பிடிக்கல. அப்புறம் கத்தி அவன் என்ன பண்ணுறான், அப்படியே கேஷுவலாக சினிமாவில் வர மாதிரி போய் ஜன்னல் பக்கம் வீசிட்டோன்னே ஒரு இளைஞன் கத்துறான், அண்ணா இப்போது பிடிங்கண்ணா, அவன் குத்திட்டு போகிறானா அப்படின்னு சத்தம் போட்ட பிறகு அங்கே இருந்த மற்ற ஊழியர்கள் செக்யூரிட்டிலாம் அப்புறமேட்டு அவரை பிடிச்சி தர்மடி அடிச்சிருக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டியை எப்படி நம்ம ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்கிறோம்? செக்யூரிட்டின்ற இருக்கவங்க யார்? அவங்க தானே பாதுகாப்பை தரணும். அவங்களே பலகீனமாக இருந்தால் ஒரு சின்ன கத்தி, வெஜிடபிள் வெட்டுற கத்தி மாதிரி இருக்குது, அந்த கத்தியை பார்த்து நெருங்குவதற்கு பயமாக இருந்தால் அங்கிருந்த மருத்துவர்களுக்கு என்ன பாதிப்பு, செவிலியர்களுக்கு என்ன பாதிப்பு? இந்த சம்பவம் நடந்த சில நிமிடங்களில் அவனை அரெஸ்ட் செஞ்சு காவல்துறை சிறைப்படுத்தியிருக்க கடுமையான நடவடிக்கை எடுப்படும்னு அரசாங்க சார்பில் சொல்லப்படுது. மருத்துவர்கள் இமிடியேட்டாக என்ன தெரியுமா பண்ணாங்க, போராட்டத்தில் குதித்து அவங்க வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டாங்க. உயிர் காக்கும் மருத்துவம், அதாவது எமர்ஜென்சி கேரை தவிர மீதி இடங்கள்லாம் நாங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறோன்னு இறங்கினாங்க. இதே தான் கொல்கத்தாவில் நடந்தது. பல மாதங்கள் வேலை நிறுத்தத்தில் இருந்தாங்க, பல வாரங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு நீங்கள் வேலைக்கு திரும்பி வரணும்னு கேட்டு முதலமைச்சர் 3 முறை பேச்சுவார்த்தை நடத்தி பல லட்சம் பேர் போராட்ட களத்தில் குதிச்சாங்க. கிட்டத்தட்ட அது மாதிரி மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை. பின்பு சுகாதாரத்துறை அமைச்சரும் துணை முதலமைச்சரும் மாறி மாறி பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது லேட்டஸ்ட்டாக கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி அவ்வளோ தீவிரமான போராட்டமாக இது மாறாது என்ற தகவல் வந்திருக்கிறது. பட் நம்ம கேள்வி என்னென்னா, ஒரு மருத்துவமனைக்குள்ளார, சென்னை போன்ற ஒரு தலைநகரத்துக்குள்ளார போய் ஒரு ஜிஹெச்சுக்குள்ளார ஒரு சீனியர் டாக்டரை குத்துறாங்கன்னா இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இருக்கவே முடியாது. எப்படி இந்த துணிச்சல் வருகிறது? பன்னெடுங்காலமாக மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு எல்லாம் பேசிக்கிட்டே இருப்போமே, இந்த மருத்துவர்களின் பாதுகாப்பை எப்படி உறுதி செய்வது? கொஞ்ச நாட்களுக்கு முன்பு திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் இதே மாதிரி மருத்துவர் தாக்கப்பட்டார். சில நாட்களுக்கு முன்பு இதே மாதிரி மருத்துவர்கள் பல இடங்களில் தாக்கப்பட்ட சம்பவங்கள்லாம் நம்ம செய்திகளை பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போது ஒரு மருத்துவருக்கு தாக்குதல் வந்தால் அது யாருடைய பிரச்சனை நினைக்கிறீங்க? இன்டைரக்டாக அது யார் தலையில் விடும்? நம்ம தலையில் விடும். அவங்க ஸ்ட்ரைக்குன்னு உட்காந்துட்டாங்கன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொண்டாட்டி புள்ளக்கூடிய அப்பா அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்காது. அவங்க வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டாங்கன்னா மேட்டர் ஆஃப் மினிட்ஸ், கோல்டன் ஹவரில் கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் தாமதிச்சுட்டா அந்த பேஷண்ட்டை திரும்ப காப்பாற்ற முடியாது. போன உயிர் போனால் தான் திரும்ப வர முடியாது. ஒவ்வொரு டாக்டரும் ஒரு டியூட்டி டைமில் 50 பேஷண்ட் பார்க்க வேண்டிய இடத்துல 100 பேஷண்ட்ஸ் பார்க்குறாங்கன்னா அவங்க வேலை பளுவை குறைக்க வேண்டியது யார்? அவங்க பணிச்சுமையை குறைத்து அவர்களுக்கு வேணுங்கிற பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது யாருடைய பொறுப்பு? பொதுமக்களாகிய நாம ஒன்று செய்யணும். என்ன தெரியுமா? மருத்துவமனை என்பது கோயிலுக்கு சமம். சாமிகிட்ட கையெடுத்து கும்பிடுவோம், கடவுளே இவரை காப்பாற்று, இவங்களை காப்பாற்று, என் அப்பாவை காப்பாற்று, அம்மாவை காப்பாற்றுன்னு கையெடுத்து கும்பிடும். அதன் பிறகு டாக்டர் தான், டாக்டர் எப்படியாவது என் குழந்தையை காப்பாற்றுங்கன்னு கையெடுத்து கும்பிடுவோம். அப்படிப்பட்ட அந்த மருத்துவமனை கோயிலுக்கு நிகரானது. எப்படி காவல் நிலையத்தில் ஒரு புரோட்டோகால் இருக்கோ, எப்படி ஒரு சட்டமன்றத்துக்குள்ளார இப்படி நுழைஞ்சிட முடியுமா? ஒரு பொருள் எடுத்துக்கிட்டு நீங்கள் கோர்ட்டுக்குள்ளார நுழைஞ்சிட முடியுமா? ஏர்போர்ட்டுக்குள்ளார ஒரு சின்ன நெயில் கிளிப்பரை வச்சுக்கிட்டு நீங்கள் நுழைய முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மருத்துவமனையில் கடுமையாக அங்கே செக்யூரிட்டி டைட்டன் செய்யப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு, குறிப்பாக இந்த அரசாங்க மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்க கடுமையாக பேசுகிறாங்க, சொல்கிறாங்கன்னா அவங்க பணிச்சுமை, அப்படி அந்த பணிச்சுமையை குறைத்து அவர்களுக்கு தேவைப்படுற கவுன்சிலிங்கை கொடுத்து வர்ற நோயாளிகள்கிட்ட அவங்களுக்கு எப்படி பேசணும் அணுகுங்கிறதுக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து, வருகின்ற நோயாளிகள் அந்த மருத்துவர்கள்கிட்ட எப்படி அணுகணுங்கிறதையும் சொல்லிக் கொடுத்து பாதுகாப்பை உறுதி செய்யாமல் இந்த பிரச்சனை முடிவடையாது. இது இங்கே மட்டும் இல்லைங்க, உலக நாடுகள் பல நாடுகளில் இருக்கின்ற அதிர்ச்சிகரமான உண்மை வருகிறது. USA, UK போன்ற நாடுகளில் கூட இருக்குது. இன்னும் தெரியுமா, இந்த சம்பவம் நடந்து இந்த பரபரப்பு ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும் பொழுது சென்னையில் ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய GHல உளவியல் மருத்துவர் ஒருத்தர் மூஞ்சிலே குத்திருக்கிறார். ஸோ இதை கத்தி குத்தை விட முகத்தில் குத்து சின்னதுங்கிறதா அந்த நியூஸ் பெருசாகலை. அதையும் நம்ம அப்படியே எட்டனத நியூஸ்னு கடந்து விட முடியாது. அப்போ இந்த மருத்துவர்களுக்கும் நோயாளிகளுக்குமான அந்த ஒரு உறவு இருக்குது பாருங்கள், அது ரொம்ப 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 தின் லைனில் ரொம்ப டென்ஷனாக இருக்குது. அதை சரி செய்து மருத்துவர்களை பேணி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கம், அதிகாரிகள், காவல்துறை, பொதுமக்களாகிய நம்ம அத்துணை பேர்கிட்டே இருக்குது. அவங்க இல்லைனா இந்த நாடாக இருக்காதுங்க. அவங்க இல்லைனா துணை மருத்துவர்கள் வேலை பார்க்க முடியாதுங்க. மருத்துவர்களும் துணை மருத்துவர்களும் வரலன்னா அங்கே செவிலியர்கள் திக்குமுக்காடி போயிடுவாங்க.
வார்த்தைக்கு வார்த்தை அவங்கள சிஸ்டர்னு சொல்கிறோம். ஆனால் அவர்களினுடைய பாதுகாப்பே பெரிய கேள்விக்குறியாக இருக்குங்க. டாக்டர்ஸ், அதுவும் டியூட்டி டைமை தாண்டி வேலை பார்க்கக்கூடிய அந்த சிஸ்டர்ஸ், மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய லேப் டெக்னீஷியன்ஸ், ஊழியர்கள், ஆயாமா வரைக்கும் அவர்கள் அத்துணை பேருக்கும் உயிரை காப்பதில் ஒரு பங்கு இருக்கிறது. அவர்கள் உயிரை காப்பதில் நம்ம அத்துணை பேருடைய பங்கு இருக்கிறது. இந்த பிரச்சனை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த செய்தியை அறிந்து கொள்ள நினைப்பவர்களுக்கு இந்த வீடியோவை பகிருங்க. உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். நன்றி, வணக்கம்.